ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு கடக லக்னத்துக்கு எந்த பிளானட் எங்கே இருந்தால் நல்ல என்ன மாதிரியான பலன் செய்வாங்க அப்படின்றத மறுபடியும் சூரியன்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சூரியனை பார்க்கலாம் வாங்க. ஸோ கடகத்துக்கு சூரியன் எங்கே இருந்தாருன்னா என்ன பலன்? சூரியன் இப்படி இருக்கலாமா? எந்த லக்னத்துலேயுமே சூரியன் இருக்கக்கூடாதுங்க. என்னங்க ஏங்க லக்னத்தில் சூரியன் இருக்கக்கூடாது? சூரியன் வந்து ஒரு மாதிரி நெருப்பு, சூடு, ஹீட்டு. இந்த சூரியன் லக்னத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பாருங்கள் சூடாகவே இருப்பாங்க, காய்ச்ச மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. இது என்னோட நண்பர், எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு லக்னத்தில் சூரியன் இப்படி தான் இருப்பார். ஆதிபத்திய ரீதியிலையும் சில தன்மைகள் இருக்கும். இங்கே தனாதிபதி லக்னத்தில் இருக்காரு, கொஞ்சம் மணி மைண்டட்டாக இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி சில செயல்பாடுகள் இருக்கும். ஓகேங்களா? எங்கே இருக்கலாமா? இந்த சூரியனுக்கு சுபத்துவம் இருந்தால் நல்லதுங்க, பாபத்துவம் இருந்தால் கெட்டதுங்க. ஒருவேளை சூரியன் லக்னத்தில் இருக்கலாம்னு சொல்லிட்டாரு, சூரியன் லக்னத்தில் தான் அங்கே இருக்காரு, அப்புறம் ஏங்க அப்படின்னு பார்த்தாக்கா இந்த சூரியனை இப்படி உச்ச சனி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. லக்னமும் கெட்டு சூரியனும் கெட்டு இருக்கிற இடத்த இன்னும் பதறடிக்கிற வேலையை இந்த சூரியன் செஞ்சிருவாரு உச்ச சனியினுடைய பார்வையில். அப்போ இவருக்கு பாபத்துவ நிலை இல்லாமல் இருக்கும் பொழுது தனாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்ற அமைப்புகள் வந்துடும். இங்கே இருக்கலாமா? 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாரு. சூரிய தசை வந்தால் என்ன செய்யும்? குடும்பத்தை கொடுக்கும், சில நேரங்களில் அரசு வேலையை கொடுக்கும், தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அரசு வேலைகளை கொடுக்கும். தனம், வாக்கு, குடும்ப அமைப்புகள்லாம் ஒரு மாதிரி அதிகார தோரணையிலேயே இருக்கும், அதிகாரத்தை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இங்கே இருக்கலாமா? இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது. புதன் இப்படி இருந்தால் இங்கே இருக்கலாம். புதன் இப்படி இல்லைன்னா ஒளி கிரகங்கள் மறையக்கூடாதுங்க. இந்த இடத்துல அவர் மறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மறைவு அதிகாரம், நேரடி அதிகாரத்தை கொடுக்காம பண்ணும். இங்கே இருக்கலாமா? நீச்சம், நிஷ்பலம் எல்லாம் ஒரு சேர வந்துடும். அப்போ இந்த இடத்துல இவருக்கு நீச்ச பங்கம் இப்படி கொடுக்க முடியாது. நீச்ச பங்கம் இப்படி கொடுத்தாலும் அது பெருசாக சொல்கிற மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி எந்த பரிவர்த்தனை பார்ப்பீங்க? இந்த மாதிரி பரிவர்த்தனை பார்ப்பீங்க. இந்த பரிவர்த்தனை பெருசாக சொல்லாத மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்தால் சிறப்பு. ஆனால் இவர் கெட்டு போகக்கூடாது. அஸ்தகங்கமானார்னா 5ஆம் பாவகத்தை, 4ஆம் பாவகத்தை ஒரு மாதிரி பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நிஷ்பலம்னு வந்துடுவார். இந்த இடத்துல அவர் நீச்சமாகவும் இருப்பார். இங்கே இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாதுங்க. ஒளி கிரகங்கள் ஒளி இழக்கக்கூடாது. இங்கே சூப்பர். 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து லாபத்தை பார்க்குறாரு. லேசான மகாதன யோகம் அப்படியே கொனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எப்படி சொல்லலான்னாக்கா, சரி நான் அப்புறம் அது சொல்கிறேன், இப்போ சொன்னால் அது வேற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கலாமா? நட்பு ஸ்தானம் தான். தனாதிபதி போய் 6ல் மறையக்கூடாதுங்க. தனாதிபதி 6ல் மறைஞ்சிடுறாரு, என்ன இருக்கும்? தனம் மறைவாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுதெல்லாம் கொஞ்சம் வில்லங்கமான அமைப்பு தான். இங்கே இருக்கலாமா? பரவாயில்ல, இருக்கலாம். கேந்திரத்தோட அமைப்புகளில் இருக்காரு. தன்னோட வீட்டுக்கு 6ல் மறைஞ்சாலும் லக்னத்துக்கு கேந்திர வலிமையோடு இருக்காருன்றது ஒரு வகையில் நல்ல தன்மை. 8ல் 6, 8, 12ல் ஒளி கிரகம் மறையக்கூடாதுங்க. இங்கே இருந்தாருன்னா தன்னோட வீட்டை பார்ப்பார். அரசு வேலை கிடைச்சா கூட நேரடி அதிகாரம் இல்லாத அரசு வேலை தான் கிடைக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் சும்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஏன் இருக்கிறாங்கன்னே தெரியாத மாதிரி சில பேர் வேலை செய்வாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருப்பாங்க. கிளர்க்காக இருப்பாங்க. இந்த மாதிரியான வேலைலாம் இந்த சூரியன் அதிகாரம் இல்லாத அமைப்பு கொடுப்பாரு. இங்கே இருக்கலாமா? 9ஆம் இடத்துல இருக்கலாம். இது ஒரு நல்ல அமைப்பு. இவருக்கு சுபத்துவம் கூடும் பொழுது நல்ல தந்தை, பாபத்துவம் கூடும் பொழுது கெட்ட தந்தை, தந்தையே இல்லை. குரு பார்த்தாருன்னா இந்த இடத்துல குரு பார்க்குறாரு, சுக்கிரன் இருக்காரு. சரி, இது ஒரு உயர்நிலை அமைப்பாக நீங்கள் மாற்றணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த ஜாதகருக்கு அப்பா வந்து பெரிய ஆளுங்க. அவர் பேரை சொன்னாலே இருக்கிற இடத்துல தெரியுங்க. ஆமாவா, அப்பாவா, அவரா, இன்னாரா அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன். இங்கே இருக்கலாமா? பிக் பலம் சூப்பராக இருக்கலாம். உச்சம், டபுள் ஸ்தான பலம் கிடைக்கலாமாங்க? சூரியனுக்கு இந்த இடத்துல கிடைக்கலாங்க. இந்த தன்மை மிகப்பெரிய நல்ல தன்மைன்னு வரும் சூரியனுக்கு. ஓகேங்களா? ஏன் சூரியனுக்கு அந்த தன்மை நல்ல தன்மை அப்படின்னா ஸ்தான பலத்தோடையும் இருக்கிறாரு. 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல, வருமானம் சூப்பர் கிளியராக இருக்கும். இதெல்லாம் நல்ல இந்த அதிகாரம் மிகப்பெரிய அமைப்புகளில் அதிகாரம் கை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். லக்னாதிபதி வலுத்து யோக தசை நடந்தால். இங்கே இருக்கலாமா? லாபத்தில் இருக்கலாம். தனாதிபதி லாபத்தில் இருக்கலாம். இந்த தனாதிபதி கொண்ட ஃபியூச்சரில் இந்த மகாதன யோகம் கனெக்ஷன் பற்றி சொல்லித்தரேன். இந்த அமைப்புகளில் நீங்கள் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட சம்மந்தம் வந்திருக்காரு. இதில் சுக்கிரன் இப்படி வந்தால், ஆனால் ஆக்சுவலி இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் வரணும். இது பரிவர்த்தனையில் மட்டும் வருது. இங்கே ஒரு சுக்கிரனுக்கு சுபத்துவம் கிடைக்கல. இவங்களுடைய கனெக்ஷனை வந்து இவர் தான் பண்ணணும். அப்போது இங்கே வரணும். ஆக்சுவலி இங்கே இருக்கிறது பெஸ்ட்டு, ஆனால் இங்கே இருந்தாருன்னா பரவாயில்ல.
இப்படி அமைப்புகள் இருந்தாருன்னா 11ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி 9ஆம் அதிபதி பார்வையில் இருக்காருன்றது. இந்த இடத்துல சுக்கிர தசை, சூரிய தசை, குரு தசை வரும் பொழுது இங்கே மகாதன அமைப்புகள் நடக்கும், செயல்படும். மகாதன அமைப்புகள் நடக்கும். இப்போ என்ன தெரியுங்களா, சூரிய தசை, சந்திர தசை, ஓகே சூரிய தசை, சந்திரன் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இப்படி போட்டுருங்க. ஓகே, இதில் வந்து நான் தசாபுக்தி பார்க்கல, சும்மா வந்து ஒரு இதுக்கு போடுறேன், லக்னத்தை எப்படி பலப்படுத்துறது. சூரிய தசை, சந்திர தசை, சந்திர தசை, சூரிய தசை, சந்திர தசை எங்கே, செவ்வாய் இப்படி மங்கள யோகத்தில் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார். இந்த அமைப்புகள்லேருந்து ராகு இப்படி இருந்தார்னா இவருக்கு சந்திர தசையில் இருந்தார். இங்கே வந்து சந்திர தசை வருமா, இந்த இடத்துல செவ்வாய் தசை வரும். அவிட்டம்னு வந்தாருன்னா செவ்வாய் அமைப்புகளில் போட்டிங்கன்னா இங்கே சுக்கிரனோட ஆமாம் இந்த இடத்துல வரலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சந்திரன் வந்தாருன்னா இவருக்கு சந்திர தசை வரும். அப்போது சந்திர தசையில் பிறந்து சந்திர தசை, செவ்வாய் சந்திர தசை, சூரிய தசை, சந்திர தசை, ஆமாம் சூரிய தசை, சந்திர தசை, சந்திர தசை வரும். சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு வந்து செவ்வாய் பார்த்தாலுமே இந்த இடத்துல கிட்டத்தட்ட இவராக தான் மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய ராகுவாக தான் செயல்படுவார். ஆனால் டிகிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஓகேங்களா, ராகு தசை வந்து அடுத்து வந்து குரு தசை வந்தால் தொடர்ச்சியாக இவர் வந்து நல்லாவே இருப்பாருங்க. ஓகேங்களா, இப்போ யாரை பற்றி பேசணும், சூரியன் பற்றி பேசணும். 11ல் இருப்பவரா இங்கே இருக்கலாமா. இந்த வீடு பெரிய கெட்ட வீடெல்லாம் இல்லை, பட் அவருக்கு அது ஆகாத வீடு, பிடிக்காத வீடு, விரும்பாத வீடு. இந்த இடத்துல 12ல் வேற மறைவார். 12ல் சூரியனாக ஒளி கிரகமும் மறையக்கூடாது, தனாதிபதியும் மறையக்கூடாது. இவருடைய சுபத்துவ நிலையை அதிகரிக்க அதிகரிக்க இந்த இடத்துல என்ன வந்துடும், உங்களுக்கு தனம் மறைமுகமாக வெளிநாடு, வெளிமாநில அமைப்பு, ஷேமாக்கிட்டு அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் புதனுடைய நிலைக்கேற்ப வந்துடும். ஒருவேளை புதன் இப்படி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த அமைப்புகளில் ஆமாம் புதன் இப்படி வந்துடுறாருனாக்கா இந்த தன்மையில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 12ஆம் அமைப்பினுடைய தன்மை இருக்கும். புதன் இங்கே இருந்தாலும் பரிவர்த்தனையினால 12ஆம் அமைப்போட தன்மை கண்டிப்பாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் இவர் இந்த ஜாதகர் நல்லா தாங்க இருப்பார். ஓகேங்களா, திருமங்க லக்னம் இந்த இடத்துல அவர் நிஷ்பலத்தை இழப்பார். திக்பலம் பற்றி இங்கேயே பேசிட்டோம், திக்பலமாக இருப்பார் இந்த இடத்துல அப்படின்னு. அப்போது இதுதான் சூரியனுடைய நிலை கடக லக்னத்துக்கு. ஸோ இந்த வீடியோவில் கடக லக்னத்துக்கு சூரியன் எங்கே இருந்தால் என்ன மாதிரியான பலன் செய்வார் அப்படின்ற மாதிரியான விஷயத்த பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திரன் எங்கே இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்றத பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.